ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் தினசரி காலை எழுந்தவுடனேயே இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் 3 முறைகளோ அல்லது 7 முறைகளோ 21 முறைகளோ தவறாமல் நாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி அதை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் அன்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நன்றாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நாள் மட்டும் கூறிவிட்டு எனக்கு நன்மையானது நடக்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதில் ஒருபோதும் பிரோஜனமானது கிடையாது. நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை குறைந்தது ஒரு 11 நாட்களாவது காலை எழுந்தவுடனே இதை நீங்கள் கூறி வாருங்கள். அதற்கு அப்புறமாக உங்களுக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மகான் மகாபெரிவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறியிருக்கிறார். இந்த ஸ்லோகமானது துர்க்கை அம்மனுக்குரிய ஒரு ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்தை நாம் தவறாமல் காலை எழுந்தவுடனே கூறி வருவதால் ஏகப்பட்ட நன்மைகள் நமது வாழ்க்கையிலானது ஏற்பட்டு வருமாங்க. அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே 100% வேலைகளானது அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த வேலைகளானது சற்று குறைவதற்கு, அது மட்டும் அல்லாமல் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருப்பதற்கும் அது ஒரு மூல மந்திரமாக இருக்குமாங்க. அது என்ன மந்திரம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் மகாபெரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம்தான். ஓம் காத்யயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்ஹிப்ய சோதயாத். இந்த ஒரு மந்திரம் தான் அந்த ஒரு மந்திரம். இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் கூறுவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுமே இருக்குமாங்க. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கூறிவிடுங்கள். முதலில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் இது கடினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கூறி வருவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்குமாங்க. எனவே இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி கூறி வாருங்கள். குடும்ப கஷ்டங்கள் ஆகட்டும், அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீர்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் அதை போதித்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதை போன்று மகாபெரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் காத்யயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்ஹிப்ய சோதயாத். இந்த ஒரு மந்திரம் தான் அந்த ஒரு மந்திரம். இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் கூறுவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுமே இருக்குமாங்க. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கூறிவிடுங்கள். முதலில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் இது கடினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கூறி வருவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்குமாங்க. எனவே இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி கூறி வாருங்கள். குடும்ப கஷ்டங்கள் ஆகட்டும், அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீர்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று மகாபெரிவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் அதை போதித்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதை போன்று மகாபெரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் காத்யயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்ஹிப்ய சோதயாத். இந்த ஒரு மந்திரம் தான் அந்த ஒரு மந்திரம். இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தவறாமல் கூறுவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுமே இருக்குமாங்க. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கூறிவிடுங்கள். முதலில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் இது கடினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கூறி வருவதனால் உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்குமாங்க. எனவே இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த
ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி கூறி வாருங்கள். குடும்ப கஷ்டங்கள் ஆகட்டும், அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீர்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் அதை போதித்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதே போன்று மகா பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.